இப்போ இவங்க 5th பொசிஷன்லேருந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷனில் வந்திருக்காங்க, எல்லாம் ஓன் காசு, பேரண்ட்ஸ் அவங்க இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். 5th ஃபஸ்ட்டு வரதுக்கு பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போதும், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேன்றாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி, மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேயர்ஸும் வருவாங்க. அவங்ககிட்டே பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துன நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஐட் லைக் டு வெல்கம் முகமது யாசின் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். 25th நேஷனல் டெஃப் சீனியர் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒருத்தர், 100 மீட்டர் ரிலே கோல்டு மெடலிஸ்ட், 400 மீட்டர் ரிலே கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க. அண்ட் சுரேன் நம்ம கூட படத்திலையும் வந்து நடிச்சிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து ரியல் அத்லீட், 400 மீட்டர் 200 மீட்டர் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரீசெண்டா ஸ்டேட் கோல்டு மெடல் வாங்கின ஒருத்தர். அப்புறம் தமிழ்நாடு கராத்தே சாம்பியன்ஸ்ல கோல்டு, பிரான்ஸ் அண்ட் சில்வர் வின் பண்ண நம்மளோட டீம் நம்ம கூட இருக்காங்க. நேத்து வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இந்த ஒரு நேரத்தில் இவங்க எல்லாருமே நம்மளுடைய இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பெருமை சேர்த்துன நம்மளுடைய வீரர்கள் நம்ம கூட இருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணலாம். சோ என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களும் நிறைய போராட்டங்களும் விஷயங்களும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்க கிட்டே வந்து பேசலாம் ப்ளீஸ். இதுல முகமது யாசின் ஒருத்தர் இருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ட்ரெண்ட் ஆனார். அவர் காது கேட்காது. அவர் வந்து 200 எல்லாத்துலேயும் கோல்டு மெடல். அவருக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடையல. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 3 பேருக்கு தான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஆனால் மீதி பேருக்குலாம் என்னால் பண்ண முடியாது. இந்த படத்தை ஜெயிக்க வச்சிங்கன்னா, இந்த படத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடிச்சுன்னா இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் ஒன் அண்ட் ஒன்லி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சமர்ப்பணம். இதில் காசுன்றதுக்கு அப்பாற்பட்டு இவங்களுக்கான எடுத்த படம் இது. இதை கொண்டு போகிறது, இதை கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். தேங்க்ஸ். முகமது அவர் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறார், பேசலாம். முகமது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது யாசின். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாங்களே, நான் சில மீட்டுக்கெலாம் போவேன். நேஷ்னல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போவேன். அதில் எல்லா மீட்டும் போய் அட்டன் பண்ணிக்கிறேன், மெடல் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சில பேரண்ட்ஸில் வருவாங்க, என்னை மாதிரி காது கேட்காதவங்க, அது மாதிரி பேரண்ட் நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க நீங்கள் நல்லா ஓடுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்தியா லெவலில் ஓடிக்கிறீங்க, ஸோ நீங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ட்ரைனிங் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. ஏன் கேட்டேங்க. அதுக்கு நான் ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குழந்தைங்க தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கைடு பண்ணுறதில்ல. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளை சிறப்பாக விளையாடுறாங்க. ஸோ அவனுக்கு என்னென்னா, சரியான கைடு கிடைக்கல, அண்டு சரியான கிரவுண்டு கிடைக்கல, இன்னொன்று ப்ராப்பராக கோர்ஸ் கிடைக்கல. கோர்ஸ் இவங்களாம் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களாம் நிச்சயமாக மெடல் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாலுக்கா இருக்கும், தாலுக்காவில் ஒரு கிரவுண்டு ஒரு ப்ராப்பராக கோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயமாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே எல்லா சிறப்பாக, பொண்ணுங்க பசங்க சிறப்பாக நல்லா ஓடுறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணலான்னு பார்த்தா சரி அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும் என்னோட கோரிக்கை. ஸோ அதனால் தேங்க்யூ. தேங்க்யூ யாசன். இந்த படத்துல சுரேன் வந்து நடிச்சிருக்காரு. படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சுரேன், இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை ஃபஸ்ட் டைம் நான் சம்பாரித்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு சேரீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் என் வீட்டில் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போனேன்.
இந்த அளவுக்கு பண்ணியிருக்கடா, நல்லா சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாருமே எழுதாங்க. இந்த இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு, எல்லாருக்கும் பிரசாந்த் அண்ணன் சாருக்கு, சார் கூட ரொம்ப கூட அவர் கூட நான் பண்ணதுக்கு அத்லெட்டிக்ஸ் சார் கூட ஓடின என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இதுக்கு வெக்கப்படணும். அவன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தான்னா அது சினிமாவில் சம்பாரித்து வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இருந்துடக்கூடாது. அவன் ஸ்போர்ட்ஸில் சம்பாரித்து வாங்கி கொடுத்தான். இதுவே இந்த படத்துக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சார் கூட இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார். ஓகே, நேத்து நம்மளுடைய கராத்தே சாம்பியன்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க பூபால்ல இருந்து. எஸ் ப்ளீஸ் பேசுங்க. வணக்கம், என் பேர் வந்து மோகன்லக்ஷ்மி. நாங்கள் சென்னை தான். நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து ஒரு கராத்தே அத்லெட். கண்டினியூஸாக ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போது கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒழுங்காக இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ், ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. எங்களோட மெயினான ரெக்வெஸ்ட் என்னென்னா, கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் சிஎம் ட்ராஃபியில் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி கராத்தே கேம் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் எங்களோட ரெக்வெஸ்ட். இப்போ சிஎம் ட்ராஃபியில் கராத்தே இன்க்ளூட் ஆச்சுன்னா நாங்கள் இப்போது படுற கஷ்டம், எங்களுக்கு ஃபண்டு, கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களால் அகாடமிக்ஸும் பார்க்க முடியும், ஸ்போர்ட்டும் தமிழ்நாடு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்னும் எங்களால் பெரிய லெவலில் ப்ளேஸ் பண்ண முடியும். நேஷ்னலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் இந்த ரெக்வெஸ்ட் வந்து நாங்கள் வைக்கிறோம். சிஎம் ட்ராஃபியில் வந்து கராத்தேவை இன்க்ளூட் பண்ணணும்னு பண்ணால் இங்கே இருக்க கராத்தே அத்லெட் எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே நிறைய சுச்சுவேஷனில் எங்களால் ஃபண்ட் இல்லாமல், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம, நிறைய இடத்துல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி எங்களால் ப்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இது எல்லாமே இல்லாமல் எங்களால் ஸ்போர்ட்டில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கு இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. வாங்க சார். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கராட்டே கோச் என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. இப்போ சாயில் ஏசியன் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு சாயில் நானும் ஒரு ஆள் செலக்ட் ஆகிருக்கேன். டாப் 4ல், இந்தியாவிலேருந்து டாப் 4ல் நானும் ஒரு ஆள். இப்போது 41 இயர்ஸில் அங்கீகாரம் கிடைக்காம. இதோ இப்போது பாரதி, மலர் எல்லாமே இங்கே வாங்க. பாரதி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து மை கேர்ள் பாய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கேர்ள் தான், ஃபீமேல் தான் இவங்களாம். இப்போ இவங்க பாரதி வந்து ஏசியன் லெவலில் 7th பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் 7th பொசிஷன் இந்தியாவுக்காக விளையாடி, மலர் வந்து ஏசியனில் 5th பொசிஷனில் இருக்காங்க. சைனாவில் நடந்த மேட்ச்சு 2025ல். இப்போ 26க்கு அடுத்த இது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 5th பொசிஷன்லேருந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷனில் வந்திருக்காங்க. எல்லாம் ஓன் காசு, பேரண்ட்ஸ் அவங்க இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். 5th ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போகிறோம், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேன்றாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, சரி பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸே சார் ஸ்கூலில் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, தாம்பரம் தான்னா கராத்தே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சாயில் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டாப் 4ல் ஏசியன் கேம்ஸுக்கு செலெக்ஷன் வச்சு நேஷனல் ஸ்குவாடில் இருக்கேன். நான் டாப் 4ல் இருக்கேன். அப்போ ஏசியன் கேம்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல. எல்லாமே ஓன் காசாக ஒரு பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களால எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸு லோ கிளாஸ் ஃபேமிலி தான் கராட்டே பண்ணுறாங்க.
அப்போ ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் போய் மெடல் அடிக்கவே முடியாது. அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடிச்சு, ஸ்டேட் கோல்டு அடிச்சு, நேஷனல்ஸில் கோல்டு அடிச்சு அப்பவும் போனவங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி, மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேயர்ஸும் வருவாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல எங்களால். நான் ஆக்சுவலாக வந்து வாலண்டரியாக வந்தேன். எப்படியோ இதுதான் ரீசன். கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, கராட்டே வந்து ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, நேஷ்னல் கேம்ஸ், நேஷ்னல் யூனிவர்சிட்டி கேம்ஸில் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் டிராஃபியில் கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறது, இது ஆக்சுவலாக சார் திடீர்னு ஒரு பேட்டியை கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டாங்களா, கைக்கெல்லாம் வருது எனக்கு ஃபஸ்ட் டைம் பேசிச்சு. ஆனால் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து கராட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கேம், ஒலிம்பிக் கேம்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும் அதெல்லாம், அப்போ நாங்கள் எப்படி அடிக்க முடியும்? ஓன் காஸ்ட்லேயே போய் அடிக்க முடியும்? நாங்கள் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ இவங்க வந்து 4 டைம் இந்தியாவுக்காக விளையாடிருக்காங்க. சவுத் ஏஷியனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பூட்டானில் ஏசியனில் பிலிப்பைன்ஸில் டாப் 7, 8 அந்த பொசிஷனில் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நேஷனல்ஸ் மறுபடியும் ஸ்ரீலங்காவில் கோல்டு அடித்தாங்க. சவுத் ஏஷியனில் போய் 7th பொசிஷன் வந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக நேஷனல் செலக்ட் ஆனாங்க. லாஸ்ட் இயர் சவுத் ஏஷியனில் கோல்டு அடித்தாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் ஏஷியனில் 5th பொசிஷன், ஜஸ்ட் மெடல் மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. மெடல் ஃபஸ்ட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மெடல் நாங்களாக இருந்திருப்போம் ஏஷியன் இன்டர்நேஷ்னலில். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த டைம் அனுப்புங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறாங்க. இந்த நேஷனல் செலெக்ஷன் கடவுளை வேண்டிக்கிறாங்க, என் பொண்ணு செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்க இப்போ நேஷனல்ஸ் பிரான்ஸ் மெடல் கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஐயோ மறுபடியும் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, செலக்ட் ஆகிட்டா கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட. கொஞ்சம் அப்போ காசு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லா படிக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. பாருங்க, ஹீரோ சாருக்கும் அந்த இந்த படத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பாரதிக்கெலாம் அப்படியே ஷூட் ஆகுது. நான் இன்னும் மூவி பார்க்கல. நாங்கள் நேற்று தான் போபால் போயிட்டு வந்தோம், சாக்கோப்டரில் வந்தோம். இன்றைக்கி கண்டிப்பாக மூவி பார்த்துருவோம். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கராத்தேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் அந்த கிரிக்கெட்டை தவிர நம்ம இதுவில் ஸ்போர்ட்ஸே டெவலப் ஆக மாட்டோம். எங்கள் ஃபீல் இப்போ சான்ஸ் கிடச்சிச்சு, நான் பேசிடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் சிஎம் டிராஃபி இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் எங்களாலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பசங்களை ரெடி பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்டிங். மைக் சார், மைக்கில் பேசுங்க சார். முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் சரி, சரிங்க சார், இப்ப இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் சரி, சரிங்க சார், விளையாட்டு வந்து விவசாயத்தை தாண்டி நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லி அது சர்ச்சையாச்சு. இப்போ இது எல்லாமே ஸ்டண்ட் தானா சார்? எல்லாமே பண்றாங்க சார். எங்க கேமுக்கு பண்ணல தான் நாங்க சொன்னோம். விளையாட்டுல ஏன்னா இவரு சொன்னப்பே அந்த வருத்தம் தெரிஞ்சது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுறாங்க, அதுவே மீட்டிங் நடக்கல. அவங்களுக்கு வேறு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரக்கூடாது. இப்போ கடந்த 2 ஆட்சியை சொன்னீங்கன்னா கரெக்ட், ஏன்னா ரிசல்ட் இல்லை. என்ன பார்த்துக்கோங்க, 41 years ஆகுது, அப்போ சப்போர்ட் இல்லைன்னு தானே சார் அர்த்தம். உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள், அவங்க போகிற டிக்கெட், நான் படத்தில் சொல்கிறேன், நான் போகிற டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டாவது, ட்ரெயின் டிக்கெட்டாவது எல்லாம் சொந்த காசு. குடிக்கிற தண்ணி கூட எந்து தான். அதுதான் உண்மையானது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டைரக்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு வசனமும் அவங்கேருந்து எடுத்தது தான். இல்லை, விளையாட்டுத்துறையே விளையாட்டாக தான் ஆமாம் 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 அப்படிதான் இருக்குது. ஆமாம். அதாவது உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே அங்கீகாரம், நாங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணியும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அதான் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிச்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க. இந்த படம் தோத்துச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. நான் இன்டர்வியூவில் சொன்னது தானே, இந்த கதையில் நான் பேசியிருக்கிறது நான் ரிசர்ச் பண்ணதில் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், ஒரு 10% தான் நான் பேசியிருக்கிறேன். இவங்க எனக்கு தெரியாது இங்கே வருவாங்கன்னு. ஆக்சுவலாக என் படம் பார்த்துட்டு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 13 பேர் ரெடியாக இருந்தாங்க. அதை நம்ம எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. பத்திரிகைக்கு இருக்கிற அளவற்ற சுதந்திரம் என்ன வேணாலும் நிகழ்த்தும்னு நம்புறவனா. நான் கொஞ்ச நாள் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிரவுண்டு வாசல்ல சும்மா ஒரு பாக்ஸ் வைங்கண்ணே. ஏன்னா எந்த பிளேயரும் நேரடியாகவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ல இருக்கும்போது சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்கண்ணே.
அந்த பாக்ஸ்குள்ள என்ன விழுவுதுன்னு மட்டும் நம்ம பார்த்து நம்ம பேசினாலே போதும். என்னன்னா இங்க வந்து பிரச்சனையே என்னன்னா, இது வந்து தொட்டோம்னா ரொம்ப பெருசா மாறும். பட்ஜெட்ல ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்ல ஆரம்பிச்சு அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதுல வந்து நிக்கணும். அது இங்க விளையாட்டு இதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி சத்யா ஒருத்தி பேசுவார்ல இங்க, ஏன்னா இங்க விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது அப்படின்னு. அதான் ஹீரோ பேசுவாரு, அப்ப இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்குமெண்டானு எனக்கு தெரியாதுன்னு. நீங்க இந்த கதையை எழுதி முடிக்கும் போது எனக்கு வேற என்ன எழுதுறதுன்னு தெரியல. நீங்க கராத்தேல வெறும் 5 பேருடைய பிரச்சனை எதுவா இருக்குது. ஆனால் நீங்க வந்து இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமா ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னு, ஒருவேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தா அரசு மேலேயே வழக்கு தொடுத்து நான் ரெடியா இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்குதுங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனையை பேசாம நம்ம சும்மா கடந்து போகவும் முடியாதுன்னு. என்னன்னா நீங்க ஒரு 20 வருஷத்தை ஒரு விளையாட்டு வீரன் வந்து ஒப்பு கொடுக்குறான் அந்த நாட்டுக்காக. அவன் அடிக்கிற கோல்டு பேர்ல இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எழுதுறீங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்றோம்? எதுவுமே நம்ம பண்றது இல்லை. இது வந்து என்னன்னா இது காலங்காலமா புறையோடி கிடக்குது. இது நான் உலகத்திலே வஞ்சிக்கப்பட்ட இனம்னா உதவி இயக்குனர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அது ரொம்ப குறைந்த சதவீதமா அந்த செய்யறதுக்குள்ளே நிறைய ஊழலும் நிறைய ஒரு உள்ளடி வேலைகளும் நடக்கிறதுனால அது போய் பெருசா சேர்றதே இல்லை. இந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு திரும்பி பார்த்தா லைஃப் இல்லை, வேற எங்க போவாங்க? எல்லாரும் கதை கேட்க முடியும், ஆனால் எங்க போய் இருப்பாங்க? அந்த கேள்வி பெருசா இருக்கு. அதுதான் அந்த ஆதங்கம் தான் இந்த கதைன்னு நான் சொன்னது. ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக பாரதி வந்து லா படிக்கிறாங்க. லா படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேஸு நீ தான் போடணும் பாரதி, எங்களுக்கு கராட்டேக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன். நான் உண்மை இப்போ செகண்ட் இயர் படிக்கிறாங்க. முடித்த உடனே ஃபஸ்ட்டு கேஸு கோர்ட்டில் நீ தான் கேஸ் ஃபைல் பண்ணணும். என் ஃபீலிங் எல்லாத்தையும் சொல்லணும். நம்ம ஃபீலிங் எல்லாம் சொல்லி இது ஃபஸ்ட்டு கேஸு என் கராட்டே கேம் தான் போடணும். அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கராட்டேயில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அச்சீவ் பண்ணி தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு தான் கேஸ் போடணுன்னு அந்தளவுக்கு என் மேலே அவ்வளோ கோவம். சாரி, நான் இது சொன்னதால தான் எனக்கு தான். சார் ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் SGFA-உடைய 3 வருஷமாக 2023 நான் தான் கோச் போகிறேன். இன்றைக்கி வரையும் கரண்ட்டில் இதில் வந்து நான் தான் டீம் கோச்சாக தமிழ்நாடு டீமை அழைச்சிட்டு போகிறேன். Under 14, Under 17, Under 19. இப்போ நீங்கள் நேஷனல் கேலண்டர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு வந்து எந்த கேமுமே நேஷனல்ஸ் வந்து ரேராக தான் ஹோஸ்டே பண்ணோம். நாங்கள் எப்போவுமே நேஷனல்ஸ்க்கு வந்து அதர் நார்த் சைடு தான் போனோம். ஃபண்ட் இல்லையா, பட்ஜெட் ப்ராப்ளமாக நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு நேஷனல்ஸ் எடுத்து நடத்துங்க, தமிழ்நாடுலேருந்து புஷ் பண்ணுங்க. கடைசியாக யார் நடத்துறதுன்னு கேள்வி வரும்போது பட்ஜெட் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று சொல்லி எங்களை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, வந்தோம் நேஷனல் கேலண்டர் ரிலீஸ் ஆச்சு. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரே ஒரு வாட்டி இந்த வாட்டி தான் தெலுங்கானாக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதர் ஸ்டேட்ஸ் நேஷனல்ஸ். இப்போ கூட நாங்கள் ஒரு திபுகார் ஒரு யூனிவர்சிட்டி மேட்ச் போனோம். வித்தவுட் ஒரு ட்ரெயின் கன்செஷன், ஒரு எமர்ஜென்சி கோட்டாக்கு ஒரு 2 பேர் கூட டிக்கெட் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ சார் வந்து கவர்மெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுனால ஒரு அந்த ஒரு இது பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதுவரையும் எங்களுக்கு பண்ணலை. புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் பண்ணுமான்ற ஒரு கோரிக்கைக்காக தான் எங்களுக்கு வந்து சார் கூப்பிட்டோன்னே சரி நாங்கள் டீமை கூப்பிட்டு வரோம் சார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுதான் சார் விஷயம். இப்போ நடக்கிற ஸ்போர்ட்ஸ் எங்கள் கராத்தேல மட்டும் சொல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் 68 டிசிப்ளின்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில். அந்த கேம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சவுத்தில் நடக்குது, ஏதாவது 1-2 ரேர் நடக்கும். அது கூட ஏதாவது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எடுத்து பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு காலேஜ் எடுத்து பண்ணுவாங்க. அதுதான் சார் விஷயம். தேங்க்யூ.